பிரைஸ்லா நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லி உங்களோ ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த நல்ல வேளையிலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 49 முதல் 52 வரை. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆமாம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவருக்கு, இப்படி இருக்கிறபடியால் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார் என்பதை ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் ஜெபித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்டவருடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நீர் எங்களை ஒவ்வொருவரை மீட்கும்படியா நீர் மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இரட்சகராய் மீட்பராய் இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே உம்முடைய சீஷர்களோடு அநேக ரகசியத்தை நீர் அவர்களுக்கு பேசி அதிலே அவர்களுக்கு புரியும் விதமாக மிக முக்கியமான காரியங்களாகிய பரலோகத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீர் பேசி ஆண்டவரே அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் பழைய பொக்கிஷங்களிலிருந்தும் புதிய பொக்கிஷங்களிலிருந்தும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானுக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று சொன்னிருப்பான். இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினவரை அந்த 2 ஏற்பாடு, அந்த 2 உடன்படிக்கை புஸ்தகத்தை இந்த நேரத்திலே வாசித்து அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னிருப்பான். நீர் எங்கள் காதுகளை, எங்கள் இருதயத்தை, எங்கள் கண்களை, எங்களுடைய உதடுகளை திறந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே அதிலே சொல்லப்பட்ட மகத்துவங்களை மகிமையான காரியங்களை உணர்ந்து கொள்ள தேவ கிருபையை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான காரியத்தை குறித்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் பேசுகிறார். அது பரலோகத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யமானது எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருக்கிறது, அந்த ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவே இந்த பூமியிலே நீர் வந்திருப்பான். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்திற்கும் எங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு என்று சொல்லி நீர் வேதத்தில் அநேக ரகசியமான காரியங்களை நீர் உண்மையாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இந்த நேரத்திலே நாம் வாசித்து அதிலே சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் இந்த நேரத்திலே ஏசாயா எழுதின நிருபம் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் அங்கே
பார்க்க முடிகிறது. ஏசாயா சொல்லும் பொழுது 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 20 சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள் வேதத்தை முத்திரையிடு என்றார். இங்கே 2 காரியங்களை பார்க்கிறோம். சாட்சி ஆகமம், ஒன்றாவது சாட்சி ஆகமம், இரண்டாவது சீசர்களுக்குள்ளே அந்த வேதத்தை முத்திரையிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்லும் பொழுது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாடு அது ஒரு பரிசுத்த வேத புத்தகத்தின் இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக நடந்த காரியங்களும் மற்றும் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த பூமியிலே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவன் ஏசாயா மூலமாகவும் மற்றும் எசேக்கியேல், எரேமியா, இன்னும் அங்கே மிக முக்கியமான தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் மூலமாக இந்த வேதத்திலே அநேக ரகசியங்களை, முத்திரைகளை அங்கே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வேதத்தையும் ஆண்டவரோடு கூட இருந்த அந்த 12 சீடர்கள், அதிலே மிக முக்கியமாக 4 சீடர்கள் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியங்களை நாம் அந்த சாட்சி ஆகமத்தை, அவருடைய டெஸ்டிமனி என்று சொல்லப்படுகிற அந்த சாட்சி ஆகமத்தை, அவர்களுடைய ஜீவியத்திலே எவ்விதமாய் தேவன் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்கள் தேவனுக்காக எவ்விதமான காரியங்களை செய்தார்கள், எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து என்னென்ன காரியத்தை பேசினார் என்று அந்த 4 சாட்சி புத்தகத்திலே இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று ஏசாயா அங்கே சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையை அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு அங்கே விடியற்காலத்து வெளிச்சம் இருக்கும். அப்படி சொல்லாதவர்களுக்கு அங்கே விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே விடியற்காலத்து வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உன்னதமான தேவன், மகிமையான தேவன். அவர் இந்த பூமியிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்த ஜனங்களுக்கு, இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கண்டடைந்தார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலாக அவர் இந்த பூமியிலே அவர் ஒரு நட்சத்திரமாக, விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மிக முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே பேசின காரியமும், தொடர்ந்து தேவராஜ்யத்தை குறித்தான காரியமும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே பரலோகத்தை குறித்தான காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக அது பரலோகத்தின் சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலே அவர் பேசும் பொழுது 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுறும் பொழுது பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படியாக அந்த ஞானத்தை, புத்தியை ஒரு மனிதனுக்கு கொடுக்காவிட்டால், அந்த ரெவல்யூஷனை, அந்த வெளிப்பாட்டை கொடுக்காவிட்டால், அந்த சீக்கிரட்டை தேவன் வெளிப்படுத்தாவிட்டால், அது எந்த ஒரு மனிதன் எவ்வளவு ஞானத்தோடு அல்லது எவ்வளவு புத்தியாய் அல்லது எவ்வளவாக உபதேசித்தாலும் அல்லது எவ்வளவாய் பிரசங்கித்தாலும் அது புரிவது மிக கடினமாக இருக்கும். ஆகவேதான் அதை இயேசு கிறிஸ்து அதை உவமையாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் மிக முக்கியமான
காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது 24ஆம் வசனத்திலே, மத்தேயு 13:24 பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று மனிதனை அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். மனிதனுடைய அந்த இருதயத்தை தேவன் நிலமாகவும் அந்த விதையானது தேவனுடைய வசனமாக இருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், கலைகள் பொல்லாங்கானவைகள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகம், இந்த நிலம் என்று இந்த உலகத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதர்களும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற வேண்டும். அதைத்தான் அங்கே எபேசியர்ல சொல்லும் பொழுது கூட எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்திலே அங்கே பிசாசானவன் அங்கே நல்ல விதைகளுக்கு இடையிலே களைகளை விதைத்து ஜனங்களை தடுமாற செய்து, ஜனங்களை தவறான வழியில நடத்தி கொண்டு, ஜனங்களை சிந்திக்கிறதுக்கு அனுமதிக்காதபடி அல்லது ஜனங்களை சத்தியத்தை கேட்க விடாதபடி தடைகளை செய்து கொண்டு இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்திலே விதைக்கிற அந்த விதையானது மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அங்கே அந்த நல்ல விதையானது இங்கே நம்ம பார்க்கிற பொழுது விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல விதைகளை விதைத்து கொண்டு போனார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படவும், அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கும், அந்த மனுஷனுடைய பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து அவனுக்கு வருகிற தண்டனையை, தேவனை விட்டு பிரிக்கிற அந்த மரணம் என்கிற அந்த தண்டனையை, அந்த பாவத்தின் பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாக அவர் அதை சொன்னார். அது எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அநேக வசனங்களிலே பேசினார். ஆனால் பிசாசானவன் அவன் ஜனங்களை அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை குறித்து அல்லது தேவனை குறித்தான சிந்தை வராதபடி அவன் எல்லா இடங்களிலேயும் அவன் அதை தடை செய்து கொண்டு வருகிறான். இன்றைக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக அது தொடர்ந்து போராட்டத்திற்குள்ளாகவே இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஆண்டவர் அடுத்ததாக பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் என்று அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கடுகளவு விசுவாசமாவது இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் என்று இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களை அந்த விசுவாசத்தினாலே அங்கே அந்த அன்பு, தேவ அன்பு நம்மிடத்திலே இருக்கும் பொழுது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மிடத்திலே வருகிறவர்களாக, எல்லாரும் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியா, நம்மோடு பழகும்படியாய், நம்மோடு பேசும்படியான சூழ்நிலைகள் அது வாய்க்கப்படும். ஆகவேதான் அது தேவன் அதை கடுகளவு விதைக்க ஒப்பிட்டு சொல்லுகிறார். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாய் ஆகாயத்து பறவேன் அதன் கிளையிலே வந்தடைய மரமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், அது தேவனுடைய பிள்ளைகள் தங்குகிற ஒரு ஸ்தலமாக, தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற ஸ்தலமாக, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற இடமாக, அங்கே இந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிற ஜனங்கள் எப்படி அங்கே பறவைகள் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல அங்கே அலைந்து திரிகிறதோ,
உணவுக்காக இங்கும் அங்கும் மாறி செல்கிறதோ, தண்ணீருக்காக, உறைவிடத்திற்காக. அதை போல மனித ஜீவியும் இன்றைக்கு உலகம் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அடைக்கலமாக தேவன் இந்த பூமியிலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியிலும் வைத்திருக்கிறார். அவை விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் நம்மிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும், தேவனை குறித்தான அந்த காரியங்களை நாம் அந்த அன்போடு தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை, அந்த மகிமையான காரியங்களை, அந்த அற்புதங்களை, தேவனுடைய செய்கைகளை, தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எதை செய்ய இந்த பூமிக்கு வந்தார், ஏன் அது நடந்தது, எப்படி என்று நாம் வேதத்தின் மூலமாக அந்த ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது அது அவர்களுக்கு உண்மையான ஒரு தெளிவும், பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, அக்கினியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது அமையும். ஆகவே தேவ பிள்ளைகள் அது ஒரு சிறிதள வேணும் நமக்குள்ளாக அந்த தேவ அன்பு, அந்த தேவனை பற்றியான விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, உண்மையோடு அந்த ஜனங்களை குறித்து பரிதாபப்படுகிறவர்களாக நம்முடைய இருதயத்தை தேவன் மாற்றுகிறார். ஆகவேதான் நம்மை அங்கே தேவன் கடுகளகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அங்கே மூன்றாவதாக அங்கே பார்க்கிற பொழுது அது புளித்த மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுதும் புளிக்கும்படி 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் உலகத்திலே காணப்படுகிற இது முழுவதுமாக ஒரு புளித்த நிலையாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையிலே புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவியமானது ஒரு புளிப்புள்ள ஜீவியமாக, அக்கிரமம், அநியாயம், மீறுதல் நிறைந்த அநியாயமாக, ஸ்திரீயானது ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சபைகளிலே அக்கிரமக்காரர்களும், அநியாயக்காரர்களும், துரோகிகளும், பாவிகளும் இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த புளித்த மாவுக்கு அடையாளமாக இருந்து அவர்கள் அந்த புளிப்பிலிருந்து தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது தேவன் அவர்களை ஒரு பரிசுத்தம் உள்ள அப்பமாக, தேவனுடைய வாசம் பண்ணுகிற சரீரமாக மாற்றுகிறார். ஆகவே சபையானது, தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற அந்த இடமானது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஸ்தலமாக தேவன் அதை மாற்றுகிறார். அது தேவன் ஒருவர் மட்டுமே அதை செய்ய முடியும். ஆகவே இங்கே அந்த புளித்த மாவை குறித்து ஆண்டவர் விதமாக பேசுகிறார். அடுத்ததாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது 4வது காரியம், பரலோக ராஜ்யம் அங்கே ஒரு பொக்கிஷத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. 5வதாக அது ஒரு முத்துக்களை எடுக்கிற ஒரு கடலிலே முத்து எடுக்கிற ஒரு தொழிலாளிக்கு அடையாளமாக கொடுக்கிறது. 6வதாக அங்கே கடலிலே போடப்படுகிற வலையை ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அங்கே அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது அடுத்ததாக மத்தேயு 8:22 பார்க்கும் பொழுது அங்கே கல்யாணம் வஸ்திரத்திற்காக அங்கே ராஜகுமாரனை மத்தேயு 22:2 பிறகு 10 கன்னிகைகளுக்கு அடையாளமாகவும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 5 தாலந்து என்று அந்த எஜமான் ஊழியருக்கு கொடுக்கிற இந்த பரலோகராஜ்யத்தின் காரியங்களாக இப்படியாக அங்கே 10 காரியங்களை குறித்து பரலோக ராஜ்யத்தை சொன்னார். ஆனால் இவைகளிலே மிக முக்கியமான காரியம் என்றால் இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தாக, அது மனிதனை குறித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சபையாக, மனிதனாக, தனிப்பட்ட நபருக்கான அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது அங்கே லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் 60ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று அங்கே சொல்லுகிறார்.
இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆகவே இந்த மனிதன் அவன் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அந்த மனிதன் அநேக காரியங்களை, அநேக செய்கைகளை செய்கிறான். ஆனால் அந்த மனிதனுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, தேவன் யார், ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு என்றால் என்ன, மீட்பு என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, எப்படிப்பட்ட ஜீவியம் இருக்க வேண்டும், எப்படி அவருக்காக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை நாம் விலகி இருக்க வேண்டும், எதற்கு நாம் அங்கே ஐக்கியப்படக்கூடாது, எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஐக்கியப்பட வேண்டும், இப்படி வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த தேவனுடைய ராஜ்யமானது அது மிக முக்கியமாக அங்கே தேவன் நம்முடைய அவருடைய சிங்காசனம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அங்கே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் வாசித்து அதன் மூலமாக இன்னும் அதிகமான காரியங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஒரு சரீரமாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், பிதா என்னை அனுப்பினார், பிதாவை மகிமைப்படுத்தவே வந்தேன் என்று சொல்லி அவர் பிதாவை எந்த நேரமும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் தலைமையாக, தேவனுடைய ராஜ்யத்தின் அவர்தான் முதற் பலனாக இருக்கிறார். ஆகவே அவர் இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள், இங்கே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் பிசாசுகளை அங்கே இன்னும் அங்கே அநேக தவறு செய்கிறவர்களை அவர் கண்டிக்கும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் பொழுது, அங்கிருந்த பரிசேயரும் சதுசேயரும் அங்கே ஒரு சில நபர்கள் அங்கே 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவை கொண்டு பிசாசுகளை துரத்தினான் என்று அவரை அங்கே பிசாசுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. தேவன் ஒரு பரிசுத்தமானவர், மனிதனை மீட்க, மனிதனுக்காக ஜீவனையை கொடுக்க அவர் அந்த பரலோக மகிமையை விட்டு அங்கே உன்னதத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வந்தார். ஏனென்றால் அங்கே மத்தேயு நாம் வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அதிலே இயேசு தன்னை குறித்து பேசும் பொழுது தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது நாம் அங்கே பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்தை குறித்து, தான் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து எப்படிப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறேன், இனி எப்படிப்பட்ட இடத்திற்கு செல்ல போகிறேன் என்று அவர் தன்னை அங்கே சொல்லுகிற காரியமாக இருக்காது. நிக்காதேமுவோடு அவர் பேசுகிற பொழுது, அங்கே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அது தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே நாம் ஒரு மறுபிறப்பு என்று இருக்கிறது. இன்றைக்கு புறஜாதிகள் மறுபிறப்பு என்பது ஒரு மனிதன் மரித்த பிறகு அந்த மனிதனுக்கு அவன் வேறொரு பிறப்பை அடைகிறான் என்று இது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம், மிக முக்கியமான ஒரு மறுபிறப்பு. நாம் இந்த பூமியிலே மனிதனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் மரித்த பிறகு எந்த மனுஷனும் தேவனை துதியான், அல்லது அந்த மனிதன்
அதற்கு பிறகு அவன் நியாய தீர்ப்புக்கு சென்று அவன் ஆக்கினி கடலிலே அங்கே அக்கினியிலே அவன் போடப்படுகிறான் என்று வேதம் அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு மனிதனானாலும் அந்த மனிதன் இந்த பூமியில இருக்கும் பொழுது தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே முழுவதுமாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ஜீவியம் தான் மறுபிறப்பாக இருக்கு. அதைத்தான் அங்கே இயேசுவும் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி மறுபடியுமாக அவர் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம் மாம்சத்தின்படியாக நம்முடைய தாய் தகப்பன் மூலமாக நாம் இந்த பூமிக்கு வந்தோம். ஆனால் நம்மள காணப்படுகிற அந்த பாவ ஜீவியமானது, நம்முடைய காணப்படுகிற மீறுதல்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த அக்கிரமமான காரியங்கள், அவர்கள் செய்த துரோகங்களினாலே எல்லா மனிதனுடைய இரத்தமும் பாவத்திற்கு உடைய சம்பளமாகி அந்த மரணத்தை சென்றடைகிறதாக இருக்கு. ஆகவே அந்த பாவத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, மீறலிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனிநபரும் மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே, முதல் சுவிசேஷகத்திலே அவர் முதலாக கொடுத்த அந்த செய்தியிலே அவர் அதை சொல்லுகிறார். ஆகவேதான் அங்கே மனம் திரும்பி நாம் பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமானால் மறுபடியும் பிறந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற இந்த காரியமானது லூக்காலை வாசித்தது ஒரு மனிதனுக்கு அடையாளமாக இந்த பரலோக ராஜ்யமும் தேவராஜ்யத்தை நான் இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறேன். பாருங்கள், தேவனுடைய சிங்காசனம் எப்படி அங்கே பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதோ, தேவன் அங்கே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அதை போல இன்றைக்கு அவர் நமக்குள்ளாக அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்முடைய இருதயமாக இருக்கிறது. இந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயுல சொல்லும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆக நம்முடைய இருதயமானது அது மிகவும் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமுள்ளதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் கேட்பார்கள், எப்படி தேவனை தரிசிக்க முடியும், எப்படி தேவன் நமக்கு வெளிப்படுவார் என்று கேட்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே அது தேவன் வாசம் செய்கிற அது ஒரு சிங்காசனமாக இருக்கிறது. இரண்டாவது, நான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு 5 காரியங்கள், அது சரீரத்தோடு ஒப்பிட்டு அது வேத வார்த்தைகளோடு நான் இணைத்து பேசுகிறேன். முதல் காரியமானது, அங்கே சிங்காசனம் என்பது நம்முடைய இருதயமாக இருக்கிறது. அங்கே வேதத்திலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது 4 ஜீவன்கள் புறப்பட்டு சென்ற அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது மனித முகம், கழுகு முகம், அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே அது சொல்லப்பட்டதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த காரியமானது அது தேவனுடைய மனுஷர்களுக்கு, அது தேவனை குறித்தான காரியங்களை அது மிகவும் தெளிவாக பேசுகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த 4 ஜீவன்கள் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்திலே காணப்படுகிற அந்த 4 வாழ்வுக்கு, இருதயத்திலே காணப்படுகிற 4 வாழ்வுகள் என்று சொல்வார். அந்த வாழ்வுகள் சரியாக இருந்தால் மட்டுமே மனிதனுக்கு மாரடைப்போ அல்லது இருதயத்திலே கோளாறு இல்லாதபடி இந்த இருதயமானது ஒரு சுத்தமான இரத்தமானது சரியானபடி அது இயங்குகிறதாக இருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது, 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு குப்பான கண்ணாடி இருந்து அந்த சிங்காசனத்தின் மத்தியில் இருந்து அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது என்று.
பார்த்தோம். சிங்காசனம் என்பது நம்முடைய இருதயமாயிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றி, இருதயத்தை சுற்றி அந்த வாழ்வுகள் இருக்கிறது. அதனுள் இருதயத்திற்குள்ளாக அந்த 4 வாழ்வுகள் அது சரியானபடி இயங்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அந்த ரத்தோட்டம் சரியானபடி நிகழும். ஆகவே பாருங்கள், அது முதலாவது அது சிங்கத்திற்கு ஒப்பாகவும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு தைரியத்தை, அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தான ஒரு வைராகியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக அது காளைக்கு ஒப்பாய் இருக்கிறது. காளை அது பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம ஜீவ பலியாக, சுகந்த வாசனையாக, சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அது அடையாளமாக. மூன்றாவது மனுஷ முகம். மனுஷ முகம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நம்முடைய முகத்திலே தெளிவு இருக்கும். நம்முடைய முகமானது ஒரு பிரகாசிக்கிற முகமாக, அங்கே சமாதானத்தை இழந்தவர்களாகவோ, சந்தோஷத்தை இழந்தவர்களாகவோ, அல்லது நம்முடைய முகத்தை அங்கே ஒரு சிலரோட அவருடைய முகம் எந்த நேரமும் சோர்ந்து போய் இருக்கிறது, அல்லது அவர் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது, அல்லது அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார், அல்லது தன்னுடைய பார்வையை மாற்றி பார்க்கிறார், இப்படியாக குறைகளை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த நம்முடைய முகமானது தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. நான்காவதாக அங்கு கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அங்கே நாம பார்க்கிறோம். கழுகு அது தீர்க்கதரிசிக்கு அடையாளமாகும். கழுகு எந்த நேரமும் உயர பறக்கிறதா இருக்கிறது. அதை ஃப்ரெஷ் மீல் தான் சாப்பிடும் என்று சொல்லுவார்கள். அது புதிய உணவை, ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை, ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை, புதிய அப்பத்தை, எப்படி அன்றைக்கு மன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுபோல நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நம்மோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வாழ்வுகள், அந்த 4 ஜீவன்கள், அது மனிதனுடைய இருதயத்திலே காணப்படுகிற அந்த 4 வாழ்வுகளாய். அடுத்ததாக இந்த 12 கோத்திரங்களை பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களிடத்திலே இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். அது 12 பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திர பிதாக்களாக இருக்கிறது. அது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அது தேவன் இந்த பூமியிலே ஆள வரும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார், அவர் எப்படி அந்த காரியங்களை நடத்த போகிறார் என்று அங்கே இந்த 12 கோத்திரங்களும் அங்கே இருப்பார்கள் என்று அங்கே வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் எப்படி அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த இழந்து போன அந்த ராஜ்யத்தை அங்கே மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருக்கும்படியாக கிருபை செய்கிற அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த 12 கோத்திரங்கள், இந்த 12 சீஷர்கள் நம்முடைய சரீரத்திலே இருக்கிற விலா எலும்புகளுக்கு, நம்முடைய சரீரத்திலே வலதுபுறம் 12 எலும்புகளும் இடதுபுறம் 12 எலும்புகள், இந்த எலும்புகளாலே இந்த சரீரமானது பாதுகாக்கப்படுகிறது. மனிதனுடைய இருதயமும் மனிதனுடைய நுரையீரலும் மனிதனுடைய சரீரத்திற்கு அது பலனை கொடுக்கிறது. அது அந்த 12 சீடர்கள் எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து தேவனுடைய காரியத்தை செய்தார்களோ, அதே போல அங்கே 12 கோத்திர பிதாக்கள் எவ்விதமாக தேவனுக்காக வைராக்கியமா இருந்தால், அதே போல இந்த 12 எலும்புகளும் அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறதாக, அது நம்முடைய சரீரத்திலே ஒரு பெரிதான காரியங்களை செய்ய அது மிக அவசியமாக இருக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, நான்காவதாக சிங்காசனத்தை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், இது நம்முடைய சரீரத்திலே உள்ள, நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லுகிற அந்த இரத்த அணுக்கள் ஜீவ அணுக்களாக இருக்கிறது. இந்த அணுக்கள் நம்முடைய சரீரத்திலே ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ் என்று சொல்லப்படுகிற இவைகள் சரியானபடி இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு மனிதனுக்கு வியாதிகளோ பலவீனங்களோ
அல்லது அந்த மனிதனுக்கு எந்த விதமான உபத்திரவம் இல்லாதபடி அது சரியான அளவிலே அது இருக்கும் பொழுது அது சரியான இயக்கமாக இருக்கிறது. சரீரத்திற்கு இரத்த நாளங்கள் என்றும் அது இரத்த அணுக்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேவதூதர்கள் தேவனை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனை எந்த நேரம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்திலே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனை கொடுக்கும் பொழுது நாம் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி, அது மட்டுமல்ல நம்முடைய சரீரத்தில் இருந்த எல்லா பாவத்தை, எல்லா பாவ சிந்தனைகளை, எல்லா அக்கிரமத்தை, எல்லா மீறுதல்களை அவர் தன்னுடைய இரத்தத்திலே அதை சுத்திகரித்தார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஐந்தாவதாக இங்கே 2 ஒலிவு மரங்கள் என்று அங்கே அது தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறதாக இருக்கிறது என்று அங்கே வெளிப்படுத்தல் 11:4 நம்ம பார்க்க முடிகிறது. அது நம்முடைய சரீரத்திலே இருக்கிற அது நுரையீரலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே இந்த நுரையீரல் சரியாக இருக்கும் பொழுது அது சரியாக எந்த விதமான ஒரு சளியோ கபமோ அல்லது அது சரியானபடி சுவாசிக்க அந்த 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 அதற்குள்ளாக செல்லுகிற காற்றானது சரியான காற்றாக இல்லாவிட்டால் மாசடைந்த காற்றாகவோ அல்லது அது ஒரு பலவீனங்களை கொடுக்கிறதாக இருக்கும் பொழுது அந்த சரீரம் முழுவதுமாக நம்முடைய சரீரத்தில் உள்ள மற்ற அணுக்கள், அங்கே ஆர்கன்ஸ் என்று சொல்லுவார்கள், அங்கே கல்லீரலும் மற்றும் அங்கே கிட்னி, இப்படி ஒவ்வொன்று சரீரமாக அது இந்த நுரையீரல் கெட்டு போகும் பொழுது இது ஒவ்வொன்றாக பாதிப்படை. அது மட்டுமல்ல, அங்கே சரீரத்தில் இருக்கிற இரத்தோட்டங்களும் அங்கே சரியான காற்று நம்முடைய சரீரத்திற்கு இல்லாவிட்டால் இரத்தத்தில் இருக்கிற அங்கே சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் குறைவு ஏற்பட்டு அது வியாதிகளை கொண்டு வரும். ஆகவே இந்த நுரையீரலானது அது சரியானபடி இயங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய சரீரத்திற்கு தேவையான அந்த மிக முக்கியமான காரியங்கள், இன்னும் கண், காது, வாய், இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த 5 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். இருதயமும் அதற்குள்ளாக இருக்கிற அந்த 4 வாழ்வுகளும், அந்த இருதயத்தை பாதுகாக்கிற அந்த 12 எலும்புகளும், அங்கே நம்முடைய சரீரத்திலே உள்ள இரத்த அணுக்களும், அங்கே நுரையீரல், இப்படியாக இது சரீரத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு கால் ஒரு மனிதன் குருடனாகவோ அல்லது செவிடனாகவோ முடவனாகவோ எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு இந்த இருதயமும் அந்த மனிதனுக்கு இருக்கிற அந்த வாழ்வுகளும், அந்த மனிதனுக்கு அந்த எலும்புகளும், அந்த மனிதனுக்கு இரத்த அணுக்களும், அந்த மனிதனுக்கு அந்த நுரையீரலும் சரியாக இருக்கும் பொழுது அவன் இந்த பூமியிலே குருடாக இருந்தாலும் ஜீவிக்க முடியும். அது ஒரு அடையாளமாக அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த 5 காரியமானது மிக அவசியமா இருக்கு. 5 என்பது ஒரு கிருபைக்கு அடையாளமாக இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு கிருபையாய் இந்த 5 காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக இந்த பூமியிலே தேவராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தின் மகிமைகளை குறித்தும் அங்கே சொல்லப்பட்ட அந்த 10 காரியங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து அது எப்படி நாம் ஒரு கடுகாக இருக்கிறோமா, ஒரு நல்ல நிலமாக, விதையாக, அங்கே தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு வலையாக, மீனாக, இப்படி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருத்தி பார்க்க முடியும். ஆகவே தேவன் தாமே நமக்கு கொடுத்த இந்த ஜீவியத்தை நாம் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும், மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி அவர்களையும் மரண கன்னிகையிலிருந்து, அதைத்தான் இங்கே நம்ம வாசித்த இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமாக அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் மறுபடியும் நினைவு கூர்ந்து நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பாருங்களேன், அது அவர் சொன்ன மிக முக்கியமான காரியமானது. இப்படியே
உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வருகை மிக சமீபமான உலகத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். இயேசு சொன்னபடி இன்றைக்கு காலையிலே அங்கே நேபாளத்திலும் திபெத்திலும் மிக கடுமையான நிலநடுக்கம். அது 7.1 7.1 ஹெக்டர் அந்த ரிக்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது மிக கடுமையான அளவுக்கு அங்கே அநேக வீடுகளும் அநேக மனிதர்களும் இறந்து போயிட்டு, அதே போல அமெரிக்க தேசத்திலே கடந்த ஒரு வாரமாக மிக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு மில்லியன் கணக்கான ஜனங்கள் பாதித்துக் கொண்டது. அதுபோல இன்றைக்கு உலகத்திலே அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று சொன்னாரோ இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோகத்தினுடைய காரியங்களை குறித்தும் நாம் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லி ஜனங்களுக்கு அதை சொல்லுகிற ஒரு ஒரு தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவியத்திலே நம்முடைய ஆயுத நாள் முழுவதும் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்யவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும், அநேகருக்கு தேவனுடைய வசனங்களை கொண்டு சேர்க்கிற கருவியை நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நாம் ஒரு நிமிஷம் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் சிந்திக்க, அதை குறித்து பேச கர்த்தர் இரக்கம் பாராட்டினீரப்பா. இது எங்கள் சரீரத்திலே சொல்லப்பட்ட அந்த இருதயத்தை குறித்தும், அந்த 4 வாழ்வுகளை குறித்தும், அதுபோல நுரையீரலை குறித்தும், அதுபோல விலா எலும்புகளை குறித்தும், அதுபோல கதாவே எங்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களை குறித்தும் நாங்கள் ஆண்டவரே, இந்த சரீரமானது இது நீர் வாசம் செய்கிற ஒரு இடமாக இருக்கிறது என்று சொன்னீரப்பா. நாங்கள் அந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் கெடுத்து போடாதபடி, இந்த சரீரத்தை நாங்கள் உலகத்திற்கென்று நாங்கள் ஜீவிக்காதபடி உமக்கென்று ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய், பரிசுத்தமுள்ள ஜீவியமாய், உண்மையுள்ள ஜீவியமாய் இருக்க எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கம்பா. தொடர்ந்து நம்முடைய கிருபை தயவு எங்களுக்கு கிடைக்கவே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless.